ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே நமஸ்கார். நான் உங்கள் ஸ்ரீ. வெல்கம் பேக் டு மச்சு ஸ்பைசஸ். இன்றைக்கி ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஹெல்த்தியான டேஸ்டியான சைட் டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். அதுதான் முட்டைக்கோஸ் பொரியல். நம்ம முட்டைக்கோஸ் பொரியலை சாம்பார், ரசம், மோர் சாதத்து கூட வச்சு சாப்பிட்டா டேஸ்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நேரத்தில் இதை செஞ்சிடலாம். வீடியோ எண்டு வரை பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் முட்டைக்கோஸ் எடுத்து அதை பொடுசாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன். நாம் நறுக்கி வச்ச முட்டைக்கோஸ் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை நல்லா கழுவி எடுத்துக்கணும். இப்போ நாம் நல்லாவே கழுவி எடுத்துக்கிட்டாச்சு. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா அதில் 1 டீஸ்பூன் கடுகு தாளிப்பு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. காரத்துக்கு 2 காஞ்ச மிளகாவை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதோட 1 கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விடுங்க. அந்த உளுந்து எல்லாமே கோல்டன் ப்ரௌனுக்கு வரணும். நாம் கழுவி எடுத்து வச்ச முட்டைக்கோசையும் அதோட ஆட் பண்ணிக்கணும். எல்லா முட்டைக்கோசையும் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லாவே கிளறி விட்டுக்கோங்க. முட்டைக்கோசை நீங்கள் இந்த மாதிரியும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்துக்கோங்க. அந்த தண்ணி நல்ல கொதி வந்ததுக்கு அப்புறமா நாம் எடுத்து வச்ச முட்டைக்கோசை அதோட ஆட் பண்ணி 8 to 10 நிமிஷம் வேக வச்சதுக்கு அப்புறமும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லாவே கிளறி விட்டுக்கோங்க. அந்த மஞ்சள் தூள் எல்லா முட்டைக்கோசுலையும் ஒட்டணும். இப்போ நாம 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் நல்லாவே வேகணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. உங்களுக்கு இதே மாதிரி வேற என்ன சைட் டிஷ் ரெசிபி பார்க்கணும்னு தோணுதோ அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஏழு நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா அதோட 1 கப்பு துருவிய தேங்காயை சேர்த்துக்கோங்க. இப்போ 2 நிமிஷத்துக்கு நல்லாவே கிளறி விட்டுக்கோங்க. அந்த தேங்காய் பூ எல்லா பக்கமும் நல்லா ஒட்டணும்.
இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி இலை ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மல்லி இலை எல்லா முட்டைக்கோசுலையும் ஒட்டுற மாதிரி நல்லாவே கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா அப்பதான் நல்லா அரோமேட்டிக்காக இருக்கும். அவ்வளவுதாங்க, கேபேஜ் பொரியல் ரெடி. இதை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அருமையான சுவைக்கும் எளிமையான செய்முறைக்கும் மச்சு ஸ்பைசஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.